ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து இந்த ஹைலைட் எஃபெக்ட் வந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் இருக்க நியூஸை ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நினைச்சு சொல்லித்தரேன். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கூகுளிலேருந்து ஒரு பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, இல்லை நீங்கள் ஸ்னாப் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரில் தான் எனக்கு எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணணும். இந்த பேப்பரோட சைஸ்லேயே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனில் ட்ரா பண்ணிங்கன்னா இங்கே ஒரு காம்போசிஷன் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாலிட் லேயர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டைம் லைனில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் லேயர் கிரியேட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதோட நேம் வந்து நான் இப்போ எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஹைலைட்டர் வந்து நான் எல்லோ கலராக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லோங்கிறதுல கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதனால எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லோ ஆயிரும். இந்த டைம் லைனில் இருக்க இந்த எல்லோ லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்லோ அப்படிங்கிற சாலிட் லேயரை தற்சமயம் ஹைட் பண்ண போறோம். இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே பென் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ ஜஸ்ட் நான் இந்த மாதிரி கிளிக் பண்றேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுங்க. இது ரொம்ப ரஃபா இருந்தா போதும். ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். கொஞ்சம் இந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம வரைஞ்ச மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் மேலே கீழே இந்த மாதிரி சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ இந்த அளவு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை டேன் ஆன் பண்ண போறேன். இந்த ஐ ஐக்கான கிளிக் பண்ணி நான் இப்போ டேன் ஆன் பண்றேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்தீங்கன்னா மேலே பேத் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நன் அப்படின்னு இருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நம்ம மாஸ்க் வரைஞ்சிருக்கோம். அந்த இதில் இது வராத மாதிரி நம்ம வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் கீழே பெயிண்ட் ஸ்டைல் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ஆன் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுக்கணும். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த பிரஷோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு தெரியல. இதில் பிரஷோட சைஸ் வந்து ஜஸ்ட் 2 தான் இருக்கு. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இதை இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து நமக்கு ஒயிட்ல இருக்கு. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே நான் ஆல்ரெடி எல்லோ கொடுத்துருக்கேன். இந்த ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நமக்கு தெரிய மாதிரி வைக்க போறோம். இந்த எல்லோ லேயர்ல மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மல்டிபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆயிரும். இது வந்து அந்த பேப்பர்ல இருக்க டெக்ஸ்டருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இந்த கலர் வந்து ஆட் ஆயிரும். பார்க்க ரொம்பவே ரியாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் எனக்கு கீழே வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மேல இந்த பென் டூல் அகைன் கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ அகைன் கீழே வந்து செலக்ட் பண்றேன். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நான் இப்போ இந்த வாட்டர் வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா ஆல் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் எல்லாமே இதுல செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுல வந்து அனிமேஷன் நம்ம கொடுக்க போறோம். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா எண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த பின்ன பிகினிங் ஆஃப் த லேயர் கொண்டு போய் வச்சுட்டு இந்த எண்ட்ல இந்த டாக்ல அனிமேஷன் ஆன் பண்றேன். பண்ணிட்டு இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே போயிடும். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 100 அப்படிங்கறதுல வைக்க போறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சீக்வென்ட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன். இதை வந்து அன்செக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாஸ்க்குமே ஒரே நேரத்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரோக் சீக்வென்ட்லி கொடுத்தீங்கன்னா 1 by 1 கரெக்டான போர்ஷன்ஸில் வரும். உங்களுக்கு இது எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் எப்படி கேமரா மூவ்மெண்ட் கொடுத்து இதை 3D ஆக்குறது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேனலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி ரிசல்யூஷனில் இருக்குது. இதோட நேம் வந்து நான் மெயின் காம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டியூரேஷன் 10 செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். எங்கள் காம்போசிஷன் செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த காம்போசிஷன் பேப்பர் அப்படிங்கிற காம்போசிஷன் இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மெயின் காம்போசிஷனில் ட்ரா பண்ணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாமே இதுக்குள்ள நம்ம ட்ரா பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதில் 3D எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். முதல்ல டைம் லைனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கேமரா கிரியேட் பண்ணுங்க. இது வந்து நான் 35 mm கொடுக்குறேன். நேம் வந்து கேமரான்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இந்த கேமரா வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே இருக்க காம்போசிஷனை வந்து ஃபர்ஸ்ட் 3D சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை
கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து 3D ஆயிரும். அப்போ தான் இந்த கேமரால கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இந்த காம்போசிஷன்ல நமக்கு இம்பாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மூவ்மெண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா டூல்ஸ் வந்து இருக்கும். இதை அப்படி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 டூல்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். மேலே இருக்க 2 ஆப்ஷனுமே ஒரே ஆப்ஷன் தான். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காம்போசிஷனில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த கேமரா மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராக் XY கேமரா டூல் அப்படின்ட்டு இருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்போசிஷன் உள்ளே நீங்கள் வந்து இந்த கேமரா மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். X டைரக்ஷனில் Y டைரக்ஷனில் நீங்கள் உங்களுடைய அந்த எலிமெண்ட் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி இருக்கிறது பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த காம்போசிஷனுக்குள்ள நீங்கள் வந்து ஜூம் இன் Z ஆக்சிஸில் இது டிராவல் ஆகும். Z ஆக்சிஸில் இதை வந்து மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த 4 டூலையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அனிமேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டு அந்த பொசிஷனில் இந்த கேமரா ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி கொண்டு போய் லொக்கேஷன் பண்ணுங்க. நான் இப்போ எனக்கு தேவையான மாதிரி இதை லொக்கேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் வருது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த ஏரியாவில் நான் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கேமரா மூவ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வைக்க போகிறேன். C அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டூலும் மாறி மாறி வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ எனக்கு தேவையான இடத்துல நான் லொக்கேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேமராவுக்கு வந்து மூவ்மெண்ட் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். இந்த பிகினிங் ஆஃப் த லேயரில் இந்த பின்னை கொண்டு வச்சுட்டு இந்த கேமராவுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். இந்த 2லையும் டாகிள் அனிமேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எது வரைக்கும் அனிமேஷன் தேவையோ அது வரைக்கும் இந்த பின்னை கொண்டு போய்ங்க. நான் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் தள்ளி கொண்டு போய் வைக்கிறேன். நான் இந்த கேமரா டூலை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான லொக்கேஷனில் நான் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் அனிமேஷன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா மூவ்மெண்ட் வந்து இதில் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபோக்கஸ் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கேமரா ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டேர்ன் ஆன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் பிளரினஸாக இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கும். அதை சுற்றி இருக்க எல்லாமே பிளரினஸாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சர் லெவரை வந்து கூட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளரினஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அனிமேஷன் பண்ண போகிறோம். பிகினிங் ஆஃப் த லேயரில் கொண்டு போய் வச்சு இந்த ஃபோக்கஸ் ஆஃப் டிஸ்டன்ஸையும் ஆப்பர்ச்சரையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 2லையும் டாகிள் அனிமேஷன் ஆன் பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அனிமேஷன் எண்ட் ஆகிற இடத்துல இந்த பின்னை கொண்டு போய் வச்சுட்டு அகைன் இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ணுறேன். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்க இடத்துல எக்ஸாக்டாக அந்த ஃபோக்கஸ் லெங்த் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சர் லெங்த் எல்லாத்தையும் கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இந்த ஹைலைட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே நம்ம பண்ண முடியும். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கேமரா மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கே வேணுமோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைலைட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல டுட்டோரியலுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.